ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் மழையின் காரணமாக ஒரு சில மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ மழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறை அளிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா புதுச்சேரி இருக்குது பாருங்கள். அந்த புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு டிசம்பர் 2ஆம் தேதி, ஸோ நம்ம பார்க்க போகிறதுலையுமே டிசம்பர் 2ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு விடுமுறை அளிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு புதுச்சேரி ஸ்கூல் மற்றும் காலேஜுக்கு லீவ் விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து சேலம் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும், ஸ்கூல் மட்டும்தான் லீவ் விட்டுருக்காங்க, காலேஜுக்கு வந்து கிடையாது. அடுத்த கட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி 2 பேருக்குமே விடுமுறை அளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ராணிப்பேட்டையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிச்சிருக்காங்க, காலேஜுக்கு வழக்கம் போல் செயல்படும். அதுக்கடுத்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வந்து அளிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்க பாருங்க, அங்கே பள்ளி மற்றும் கல்லூரி 2 பேருக்குமே வந்து விடுமுறை அளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிச்சிருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் 2 பேருக்குமே விடுமுறை அளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் உங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து அளித்து இப்போதைக்கு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாவட்டங்களில் உங்களுக்கு ஒரு சில பள்ளிகளுக்கும் ஒரு சில இதுலேருந்து காலேஜுக்கும் விடுமுறை அளிச்சிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் மேபி மற்ற டிஸ்ட்ரிக்ட் வருவதற்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ நியூஸை செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. வேறு டிஸ்ட்ரிக்ட் வரும் பஸ்ஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து அப்டேட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வரைக்கும் இவ்வளோ டிஸ்ட்ரிக்டான லீவ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள், தெரியாமல் இருப்பாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.